தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. அயலி அண்ட் சிவா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அயலியை பிடிக்கணும்னு சொல்லி செல்லம்மா ஒரு பக்கம் வெளியில் காத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ரித்திகா கிட்ட பிரச்சனை பண்ணினவனை கபிலன் அடி வெளுத்து வாங்குறாங்க. அந்த ஃபைட்டை அயலி சிவா 2 பேரும் பார்க்குற மாதிரி வர்மாவும் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காரு. சிவா கையில் வச்சுருக்கிற துப்பாக்கியை வர்மா பார்த்ததும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறாரு. அதை அயலி கவனிக்கிறாங்க. கவனித்து வர்மாவை 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் செல்லம்மாவை ரித்திகா பார்த்துட்டு காரில் போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ செல்லம்மாவும் பார்த்திங்கன்னா முன்வாசல் வழியாக தானே ஒன்று பிடிக்க முடியாது, பின்வாசல் வழியாக நான் வந்து பிடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பின்வாசல் கதவு கிட்டே போய் நிற்கும்போது வர்மா அந்த இடத்துல செல்லம்மாவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ பின்தொடர்ந்து வந்து அயலியும் செல்லம்மாவை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் செல்லம்மா அயலியை ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் சிவாவும் அயலியும் வர்மாவை மடக்கிறாங்க துப்பாக்கி முனையில். ஸோ இருந்தாலும் வர்மாவுடைய முகத்தை அயலி வந்து பார்க்கல. ஸோ அயலியுடைய முகத்தையும் வர்மா பார்க்கல. அந்த இடத்துல நான் வந்து கோழை கிடையாது, வீரன், முதுகில் சுடாமல் நெஞ்சில் வந்து சுடுங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது வர்மா காரில் தப்பிச்சு போயிடுறாங்க. வர்மாவை ஃபாலோ பண்ணி அயலி சிவா 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல தன்னை ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் வந்த பொண்ணை நான் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு வர்மா காரை விட சொல்கிறாங்க. அது அயலி புரிஞ்சுக்கிறாங்க. இது நம்ம அவனுக்கு போட்ட ஸ்கெட்ச் கிடையாது, அவன் நம்மளுக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி தெரியுது, பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு வர்மாவை தேடுறாங்க. அந்த இடத்துல வர்மா முகத்தில் துணியை கட்டிட்டு சிவாவை துப்பாக்கி முனையில் பிடிக்கிறாரு. ஸோ அயலி பார்த்திங்கன்னா சிவா வர்மாவுடைய பிடியில் இருக்கிறதுனால அயலியும் கொஞ்சம் தயங்குறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் என் முன்னாடி என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உன்னால் என்ன பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி சிவாவை கீழே தள்ளி விட்டுட்டு வர்மா அங்கேருந்து போகிறாங்க. இதனால் அயலியும் வர்மாவுடைய முகத்தை பார்க்க முடியலை. ஸோ வர்மாவும் அயலியுடைய முகத்தை பார்க்க முடியல. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவள் என் முன்னாடி வந்து நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா காரில் தப்பிச்சு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அயலியை ஃபாலோ பண்ணி வந்த செல்லம்மா அயலியுடைய வாட்ச் கீழே கிடக்கிறத எடுத்துகிட்டு வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்ச் யாரோடதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சு கேட்குறாங்க. யாரோடது அப்படின்னு சொல்லி ஜமுனா கேட்கும்போது ஸோ ரித்திகா கிட்ட வாட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் என் பொண்ணு அங்கே தூங்கிட்டு இருக்கா, இவகிட்டையும் வாட்ச் இருக்குது, அப்போது 4ஆவதாக ஒரு வாட்ச் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போது அயலியோட வாட்ச் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் அயலிக்கிட்டே பிரச்சனை பண்ணுறது உங்கள் வேலையாக போச்சுன்னு சொல்லி அயலியுடைய பாட்டி அயலிக்கு சப்போர்ட்டாக பேசும்போது அந்த இடத்துல அயலியோட என்ட்ரி. ஸோ செல்லம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இவ பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு யாரோ ஒருத்தனை துரத்திட்டு போன இடத்துல வாட்ச் கீழே விழுந்துருச்சு, அதுதான் இந்த வாட்ச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அயலி என்ட்ரி கொடுக்குறாங்க. அயலிக்கிட்ட ஏன் லேட்டுன்னு சொல்லி கேட்கும்போது அயலி அந்த இடத்துல பொய் சொல்கிறாங்க. மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சும் அவன் பொய் சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கி கொடுத்தாருல அந்த வாட்ச் எங்கே அப்படின்னு சொல்லி செல்லம்மா கேட்க ஸோ அயலி பார்த்திங்கன்னா திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. அவங்க பேசவே விட மாட்டாங்க. இப்போ பேச சொல்கிறாங்க. பேசு அயலி அப்படின்னு சொல்லி அயலியுடைய பாட்டி ஒரு பக்கம் சொல்ல அயலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வாட்ச் பார்த்திங்கன்னா செல்லம்மா கையில் இருக்குது. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அயலி என்ன சொல்லி தப்பிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.